நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலே எங்கள் பிதாவே, பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. எக்காலம் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. கிதியோன் படைகளுக்கு பூரிகை ஊழியதார். கிதியோன் படைகளுக்கு பூரிகை ஊதியதார். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. எரிகோ மதில்களெல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ மதில்களெல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு.
சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது கர்த்தரை மகிமையினார் ஆலயம் நிரம்பியது. கர்த்தரை மகிமையினார் ஆலயம் நிரம்பியது. உலகிலவோ துதியினால் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போ. உலகிலவோ துதியினால் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போ. ஓரிகையோ புன்னகை முகத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த புதிய மாதத்திற்குள் அழைத்து வந்த தகப்பனே மக்கள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. மகிமை தேவகரம் எங்கள் ஊரோடு இருந்து எந்த பொல்லாப்போ வாதைகளோ அனுகாரங்களை எங்களை பராமரித்து கொண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் நாங்கள் ஒன்றுபடி ஜெபிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு சித்தத்தை நிறைவேற்றி பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோமப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றுபடி ஜெபிக்கிற நிலையிலே எங்கள் ஒவ்வொரு கரங்களுக்கு தாழ்த்துறோம். பெருமையான பாத்திரமாக எங்களை தாழ்த்துகிறோம். நிரம்பி வழியும் பாத்திரமாக நீர் மாற்று மாட்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களோடு நீங்களை வழிநடத்த போகிறோம் ஐயா. நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க, விடுதலைகள் கிடைக்க, வெற்றி பெற எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையா நிரப்புங்காண்டவரை நிரப்புங்கப்பா. மகிமை தேவ பிரசனத்தால் எங்களை நிரப்ப வேண்டுமா கொடுக்கிறோம். இந்த வரவேண்டிய மக்கள் ஏற்பதொருபடி கத்தர் அழைத்து வருவதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். நாங்கள் அப்போ வார்த்தை மனுவரோன இயேசுவே, என்ன வார்த்தையை நீ முன்குறித்து வைத்திருக்கிறீரோ தாச வழியாக நீர் மறைந்திருந்து பேச வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை உடைக்கிற ராஜா எங்களோடு இருந்து எல்லா தடைகளையும் உடைக்கப்பட வேண்டுமா என்பது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உங்கள் மகிமை கரம் என்னோடு இருக்க மாட்டவர். உம்மால் கொடும் எல்லாம் கொடும் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை காண்பாய் என்று அந்த மாத்தாரிடம் சொன்னீரே, அதே போல நாங்களும் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காணக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கள் வேண்டுமா என்பது கருத்தில் கொடுக்கிறோம். மகிமையின் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட மாட்டவரே. வல்லமையின் ஆவியானவரை எங்களுக்குள் இந்த வழிநடத்தட்டும். எந்த உடல் சோர்வுகளோ செலவினங்களோ மன பாரங்களோ தடையாக இருக்காதபடி எல்லாவற்றையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஒரு மனமாய் உற்சாகமாய் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஊழியை ஊதிடுவோம். புன்னகை முகத்தோடு நாங்கள் பாடினோமே, இந்த புன்னகை முகத்தோடு இந்த துதி ஆராதனை ஏற்படுத்தவும், ஊழியை ஊதிடவும், எதிரிகளை புறத்திடவும் எங்களை நடத்துவோம். மகிமையின் தேவ பிரசனத்தாளர்கள் நிரப்ப வேண்டுமா எடுத்து ஜெபிக்கிறோம். மனமாய் உற்சாகமாய் இந்த பார்க்கிறோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் என் இரட்சகர். இயேசுதான் உலகின் மீட்பர்.
ரட்சகர் என்று ஒரு மனமாய் உற்சாகமாய் தலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் தலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கொட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் நாங்கள் ஒரு மனமாய் உற்சாகமாய் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லும்படியாக எங்கள் ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர் அழைத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டோரே. அன்று பேரு படகை கொடுத்த மாத்திரத்திலே 2 படகுகள் அப்ப நிரம்பி வலைகள் அமிழத்தக்கதான மீன்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறே. அப்போது நீ பேருடன் சொன்ன வார்த்தை உடைய மனிதர்களை இப்படிப்போனாக மாற்றுவேன் இன்றைக்கு எங்களையும் அப்படிப்பட்ட பணிக்காக அழைத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் உண்மையோடும் உற்சாகத்தோடும் இன்னும் ஒரு மனமாக உற்சாகத்தோடு செய்ய எங்களை உங்கள் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே. இன்னும் வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் சென்று நற்செய்தி சொல்ல எங்களை ஒவ்வொரு தேர்ந்தெடுத்து வைத்த அந்த மகா கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்த இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கற்றுத்தந்த வழிநடத்துமாய் ஆராதனை முழுவதையும் அந்த கரங்களுக்குள்ள கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள் வல்லமையார் நிறைந்தவரார் ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள் வல்லமையார் நிறைந்தவரார் நிலப்பட்டால் அதிசயம் ஆடைத்தொட்டால் உடல் சுகம் நிலப்பட்டால் அதிசயம் ஆடை தொட்டால் உடல் சுகம் அன்றாடம் நடந்திடுமே சபையிலே அன்றாடம் நடந்திடுமே ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம் கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம் ஆவியினால் நிறைந்திடுவோம் பேதருவோம் அறிக்கை செய்வோம் ஆவியினால் நிறைந்திடுவோம் அறிக்கை செய்வோம் மனிதன் மீன்படைய வேறு ஒரு நாமம் இல்லை மனிதன் மீன்படைய வேறு ஒரு நாமம் இல்லை என்று நாம் முழங்கிடுவோம் சபையிலே என்று நாம் முழங்கிடுவோம் ஒரு மயமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்சாக
நீங்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். படைகள் கிளியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் படைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் படைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். படைகள் கிளியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிகள் கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மீன் பிடிக்க போலாமா? போலாமா? பிரதரும் சிஸ்டரும் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? பாபநாசத்துல இருந்து. ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கு பிரதர். பாலமா வந்திருக்கிறாங்க இல்லையா? எங்க மீன் பிடிக்கணும்னு சொல்றாங்க? ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிக்கணும் இல்லையா? நாமெல்லாம் எங்க மீன் பிடிச்சிருக்கிறோம்? மீன் பிடிச்சிருக்கிறோமா யாராவது? அதான் மீன் என்ன தலைவரை பிடிச்சிருக்கிறீங்களா? எங்க பிடிச்சிருக்கிறோம்? குளத்துல, ஆத்துல, கரையில் நின்று பிடிப்போம் இல்லையா? உள்ள போய் அதெல்லாம் மீந்திய பிடிச்சிட்டு வந்துருக்காரு இல்லையா? இப்போ ஆழமா போய் மீன் பிடிக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தையில இப்ப நாம ஆழமா போகணும்னா ஆழமா போகணும்னா என்ன பண்ணணும்? ஆழமா போகணும்னு என்ன பண்ணணும்? ஆழமா போய் மீன் பிடிக்கணும்னா நாம முதல்ல ஆழமா போறோம். எதுக்குள்ள ஆழமா போறோம்? ஆண்டவருக்குள்ள, நம்மளுடைய விசுவாசத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இன்னும் ஆழமா போனாதான் மீன் பிடிக்க முடியும் இல்லையா? அப்ப யார் அந்த ஆழமா கூட்டிட்டு போறோம்? யாரு கூட்டிட்டு போறோம்? ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுருவோம், அறிக்கை செய்வோம். யாரு கூட்டிட்டு போறோம்? ஆவியானவர் தாமே நம்மை கூட்டிட்டு போறோம். திருத்தூதர் பணிகள்ல வாசிக்கிறோம். பிலிப்புன்னு ஒரு நற்செய்தியாளர், ஒரு ஆண்டவருடைய சீடர், ஒரு ஊர்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஊர்ல? சமாரியா பட்டினத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அறிவிக்கும் போது என்ன ஆகுது? அநேகருக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் ஓடுது. அநேகருக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்குது. அநேகர் நடக்க முடியாதவங்க என்ன பண்றாங்க? குடமாய் இருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நடக்க முடியல அவங்களால? ஏன்னா அவர்கள் கட்டப்பட்டு இருந்தார்கள். எதனால் கட்டப்பட்டு இருந்தாங்க? அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டு இருந்தார்கள். அசுத்த ஆவியின் கட்டு எப்படி உறிஞ்சது? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், ஒரு ஆண்டவருடைய சீடன் நற்செய்தி அறிவிக்கும் போது பலருக்குள்ள இருந்த அசுத்தாவியின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் எழுந்து நடந்து, அது மட்டுமா என்ன பண்ணாங்க? உற்சாகத்தால் நிரம்பி என்ன சொன்னாங்க? இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் இரட்சகர் என்று. அல்லேலூயா, இயேசுதான் இரட்சகர் என்று. எப்படி நடந்துச்சு? எப்படி இயேசுதான் இரட்சகர்னு சொன்னாங்க?
ஆவியினால் அவர்கள் ஒரு விடுதலையை பெற்றவுடன் யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்களே என்ன சொல்றாங்க? இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு மனுஷன் போய் எழும்பி அந்த நற்செய்தியை அறிவித்தார். என்ன அறிவிச்சிருப்பார் அவர்? நற்செய்தியை என்ன நற்செய்தி அறிவிச்சிருப்பார்? பாண்டியன் பிரதர் நமக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுபோல ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை, ஆண்டவரை பற்றின ஒரு செய்தியை, கிறிஸ்து நமக்காக பிறந்தார், கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து மரித்தார், நமக்காக அவர் சிலுவையிலே சாபமானார். அதனால் நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறோம். அவருடைய காயங்களால் நமக்கு பூரண சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு இந்த நற்செய்தியை தான் அறிவித்திருப்பார். அது மட்டுமா? நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஆனால் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. எங்க இருக்கிறார் அவர்? பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே இரவும் பகலும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் விசுவாசித்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். அந்த விசுவாசம் அவர்களுக்கு என்ன கொடுத்தது? ஒரு விடுதலையை கொடுத்தது, ஒரு சுகத்தை கொடுத்தது. ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்பட்டுச்சு? ஆவியினால் நிரம்பின ஒரு மனுஷன் எழும்பி போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதாய். சகோதரி அவர்கள் அருமையாக இந்த பாடலை பாடி நமக்கு ஜெப கூட்டத்தை ஆவியானவர் தாமே இந்த பாடத்தோடு ஆரம்பிக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் பாண்டியன் பிரதர் சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வருகிறார் இல்லையா? எத்தனையோ வருஷம், எவ்வளவு வருஷமா? 23 வருஷம். எத்தனையோ 2002ஆம் ஆண்டிலிருந்து எவ்வளவு 24 வருஷம் கிட்ட அது போகுது இல்லையா? ஆனா எத்தனை பேர் நாம நற்செய்தியாளர்களா மாறி இருக்கிறோம்? நற்செய்தியை கேட்கிறோம், நமக்கு அது ஆறுதலா இருக்குது. ஒரு ஆறுதலா இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? வந்திருக்கீங்க. ஆண்டவருடைய அன்பை ருசித்ததால் தான் நீங்க என்ன பண்றீங்க? வரீங்க. இங்க வந்தா ஒரு ஆறுதல் கிடைக்குதுங்க, இங்க வந்தா ஒரு நிம்மதி கிடைக்குது பிரதர். அதனாலதான் இங்க வரோம்னு சொல்லி வந்திருக்கோம். நல்லது. ஆனா இப்படியே இருக்கலாமா? தமிழ்ல என்ன சொல்றோம்? நான் பெற்ற இன்பம் என்னோடயே வச்சுட்டு போலாமா? நாம போய் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இல்லையா? இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியும். பாண்டியன் பிரதருக்கு பைபிள் நல்லா தெரியும், அவர் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம் போய் என்ன அறிவிக்கிறது நாம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா கூட அதுக்கும் பைபிள்ல ஒரு பதில் இருக்குது. யார் இந்த பேதுரு? யார் இந்த பேதுரு? மீன் பிடிச்சார். அவருக்கு மீன் தான் பிடிக்க தெரியும். ஆனா என்ன பண்ணாரு? ஒரு நாள் ஆண்டவர் அவரை அழைத்த போது வலைகளை போட்டு விட்டு வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குகிறேன் சொன்னப்போ வலைகளை போட்டு இயேசுவின் பின்னால் நடந்தார். இயேசு ஏதாவது அவருக்கு பைபிள் கற்றுக் கொடுத்தாரு எங்கேயாவது இருக்குதா? டெய்லி உட்காந்து வாப்பா பேதுரு வா, யோவான் வா, இதா ஏசாயா படிக்கலாம், இன்னைக்கு நாளைக்கு எரேமியா படிக்கலாம், ஏதாவது கற்றுக் கொடுத்தாரா? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதான் அவங்க செஞ்சாங்க. இயேசுவின் பின்னால் போனாங்க. இயேசு சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படித்தார். இயேசு கடைசியா என்ன சொல்லிட்டு போனார்? பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்பாக 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து கடைசியாக அவர் விண்ணகம் ஏறுவதற்கு முன்பாக என்ன சொல்லிட்டு போனார்? என்ன சொல்லிட்டு போனாரு? இன்னொன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? என்னிடத்தில் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு நீங்காதிருங்கள் ஒண்ணு சொன்னார். என்ன பிதாவின் வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யார் இந்த ஆவியானவர்னு சொன்னாரு? இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையின் ஆவியானவர். சகல உண்மையை நோக்கி, முழு உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துகிறவர். பழைய ஏற்பாட்டிற்கும் பைபிள்ல எப்படி இருக்கு? 2 ஏற்பாடுகள் இருக்கு. பழைய ஏற்பாடு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இருந்தது பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவில இருந்து உலகம் முடியும் வரை இருப்பது
புதிய ஏற்பாடு. இந்த இரண்டு ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒற்றுமையை, ஐக்கியத்தை விளக்கி கூறுபவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன பண்ணலாம்? நமக்கும் நல்லா பைபிள் தெரியும், நாமளும் பாண்டியன் பிரதர் மாதிரி அறிவிக்க முடியுமா? முடியுமா? முடியும் இல்லையா? முடியும் இல்லையா? எல்லாரும் அறிவிக்கலாம்ல. அப்ப யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தா போதும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவங்க என்ன பண்ணாங்க? 10 நாட்கள் ஒரு மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். ஒரு மனமாய் காத்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாய் காத்திருந்தாங்க. எல்லாரும் எதுக்காக காத்திருந்தாங்க? ஒரே வேணும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் வருவார்னு காத்திருந்தாங்க. வந்தாரா? வந்தாரா? தந்தாரா? தந்தாரா? அப்புறம் என்னாச்சு? இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? பயந்து நடுங்கி, யார் கேள்வி பண்றக்கூடாது, அடுத்த லிஸ்ட்ல நாம தான் இருக்கிறோம் சொல்லி ஒளிந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள், அந்த சீடர்கள் எங்க நினைப்ப சொல்றாங்க? நகரத்தின் மத்தியிலே, எருசலேமின் நகரின் மத்தியிலே எழுந்து நின்று என்ன சொல்றாங்க? இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் இரட்சகர் என்று. அல்லேலூயா, இயேசுதான் இரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் பலிகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் பலிகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது நாமும் ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வந்த அந்த நற்செய்தி, அவர் தருகிற உன்னத ஆசீர்வாதங்களை, அவர் தருகிற அந்த பரிபூரண விடுதலை எடுத்து செல்லும் கருவிகளாக நம்மையும் ஆவியானவர் பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தோடு ஆவியானவரை வாஞ்சித்து இந்த பாடலை பாரும் தூய ஆவியானவரே ஒரு வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று ஒரு மனமாக பாடலாம்.
பாடுவோம். மகனுடைய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து, ஆளுகை செய்யும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். 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 உமக்கே தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, என்னை கைவிட கண்மலையே, என் கரம் பிடித்தவரே, என்னை கைவிட கண்மலையே. உமக்கே தோத்திரம், உமக்கே தோத்திரம், உமக்கே தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே தோத்திரம். கரங்களை அசைத்து உமக்கே தோத்திரம், உமக்கே தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, my Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, my Lord. Thank you, my Lord. Thank you, my Lord. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தேவா, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ராஜா. தேவர்களே, இப்போது கூட ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சமாதானத்தின் ஆவியானவர் தாமே நிரப்புகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தில் உள்ள பாரங்கள், கவலைகள், வேதனைகள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், கவலைகள், உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்த கணக்குகள் எல்லாவற்றையும் சமாதானத்தின் ஆவியானவர் தாமே எடுத்து போட்டு உலகம் தரக்கூடாத சமாதான
சமாதானத்தை நமக்காக வைத்து சென்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் மெய்யான சமாதானத்தினால் இப்போது நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவப்பிள்ளை, எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எதற்காக அஞ்சுகிறாய்? நீ எதற்காக கலங்குகிறாய்? இந்நாள் வரை உன்னை நடத்தின தேவன் இனியும் உன்னை நடத்துவார். உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன் தேவன் இப்போது உன்னை பார்த்து சொல்கிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் நான் நம்புவேன். ஆமென், ஆமென், ஆமென். அதற்காக தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார், தன் மலையின் மேல் நிறுத்துவார். தீங்கு நாட்களிலே அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தன் கூடார மறைவிலே மறைத்து தன் கூடாரத்திலே ஒளித்து வைத்து கண்ணிமணி போல உன்னை பாதுகாப்பார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை குறித்து கவலையாய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் கவலைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம், கலக்கங்களை எல்லாம் கண்ணீரோடு கூட இப்போதும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு அவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள். அவர் தருகிற உன்னத சமாதானத்தினால் நிரம்பிடுவோம். ஆண்டவருக்கு சாட்சியாக எழுப்பி ஒளி வீசுவோம். ஆமென், ஆமென். எல்லாரும் பெற்றிருக்கோமா? பெற்றியா? என்ன அபிஷேகத்தை பெற்றிருக்கோம்? என்ன அபிஷேகம் அது? உறுதிபூசணி பெற்றது. ஞானஸ்நானத்தை பெற்றது என்னதப்பா? ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு கொடுக்குறாரு இல்லையா? வெள்ள துணிய, அது என்ன அபிஷேகம்? அது அபிஷேகம் இல்லையா? உறுதிபூசணி என்ன அபிஷேகம்? அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப தண்ணியில் எண்ணெய் பூசுனாங்கல்ல, எண்ணெய் பூசுனாங்க, தண்ணியில் முக்குறாங்க, வெளில முக்கிறது இல்லை, தண்ணி தெளிச்சாங்க, கையில் வெள்ளை துணி கொடுத்தாங்க. அது என்ன? இப்போ உறுதி பூசல் இல்லை. இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். இல்ல, பரிசுத்தாவி உங்களுக்குள் இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துறது தான் உறுதி பூசல். உறுதிப்படுத்து. எங்க இருக்கிறார் அவரு? எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மணிப்பேற்ற வேண்டும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். பழைய ஏற்பாட்டில் எப்படி அபிஷேகம் இருந்தது? தீர்க்கதரிசிகள் எண்ணெயினால் அபிஷேகம். அந்த பழைய ஏற்பாட்டு எண்ணெயினால் அபிஷேகம். யார் என்ன அபிஷேகம் இருந்துச்சு? ஆசாரிய அபிஷேகம் ஒன்று. அப்புறம் ராஜாக்கள் அபிஷேகம். அப்புறம் ஆசாரிய அபிஷேகம். இன்னொரு அபிஷேகம். முதல்ல எதை அபிஷேகம் பண்ணார் மோசே? செங்கடல கடற்கரை அபிஷேகம் எதை பண்ணாருன்னா செங்கடல கடற்கரை. ஆசரிப்பு கூடத்தை அபிஷேகம் பண்ணார் இல்லையா? இன்னும் போஸ்ட் போய் எண்ணெய் தூச்சி அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு கோயில் அபிஷேகம் பண்ணாரு, என்ன பண்றாங்க? பிஷப் என்ன பண்றாரு? பீடத்தை வந்து ஜெயிக்கிறாரா? ஏதோ வச்சு ஜெயிக்கிறாரு, எண்ணெய் வச்சு ஜெயிக்கிறாரு. ஏதோ அபிஷேகம் எல்லாம் அவங்க பெண்ணு காசுல மற்றவங்களாம் பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க, நம்ம அபிஷேகம் சொல்லுவோம். ஸோ ஆலய அபிஷேகம் ஒன்று, ராஜாக்கள் அபிஷேகம் ஒன்று, மூன்றாவது என்னது? ஆசாரிய அபிஷேகம். இது மூன்று பழைய ஏற்பாட்டில் இருந்தது. பழைய இன்னைக்கு உங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்கு?
ஆவிக்குரிய அபிஷேகம். நான் 3 தான் சொன்னேன். ஆலய அபிஷேகம், ராஜாக்கள் அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இது 3 அபிஷேகத்துல பழைய ஏற்பாட்டில் நிழலாக இருந்தது. இப்ப நிஜமாவது இருக்குது. அது நிழல் சொல்ல முடியாது, நிஜம்தான். உங்ககிட்ட என்ன அபிஷேகம் இருக்கு? சீடர்கள். என்ன brother? சீடர்கள். இந்த 3ல என்ன இருக்குன்னு 3 தான் கேட்கிறேன். ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜாக்களும் ஆசாரியர்கள். அப்புறம் என்ன அபிஷேகம் இருக்கு? அவருக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு? புதுசா இருக்கா உங்களுக்கு? என்ன அபிஷேகம் இருக்கு? ஆவியின் அபிஷேகம். அதான் என்ன ஆவியின் அபிஷேகம் இருக்கு. என்ன அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னு தான் கேட்கிறேன். அவர் சொன்னார் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. பழைய ஏற்பாட்டுல 3 அபிஷேகம் தனித்தனி. ஆலய அபிஷேகம் தனி, ராஜாக்கள் அபிஷேகம் தனி, ஆசாரிய அபிஷேகம் தனி. ஆசாரிய அபிஷேகம் ஆரோடைய வம்சத்தாருக்கு மட்டும்தான். ஆனா ராஜாக்கள் வம்சம் அப்பப்ப சவுலுக்கு தனியா, தாவீதுக்கு தனியா, தனித்தனியா, சாலமோனுக்கு தனியா தனித்தனியா அபிஷேகம் நடந்தது. உங்களுக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கா இல்லையா? அபிஷேகம் இருக்கு. என்ன அபிஷேகம் இருக்கு? ஆவிக்குரிய அபிஷேகம். அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆவிக்குரிய அபிஷேகம் தான். அதுக்குள்ள என்ன அபிஷேகம்? இப்ப ரூபன் ஒரு வேலையை செய்ய, இந்த வேலைக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துட்டாரு. அதை முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க வேலை செய்றீங்கன்னா வேலைக்குரிய அபிஷேகத்தை யார் கொடுத்திருக்கா? நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னா அதுக்கு அபிஷேகத்தை யார் கொடுத்திருக்கா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் இருக்குதுன்னு அபிஷேகம் பெற்றவர் யாருன்னு கேட்டா உடனே யாரை பார்க்கணுமா? யாரை பார்க்க உடனே? ஃபாதர்ஸ். இதான் நமக்குள்ள பிசாசம் எல்லாம் வெறிச்சு வச்சுட்டோம். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே கிடையாது. சொல்றார் என்ன சொல்ற? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. ஆலயம் பழைய ஏற்பாட்டு ஆலயம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இப்ப இந்த ஆலயம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? அபிஷேகம் பண்ணிருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. யார் எல்லாம் யார மாறிட்டப்ப? ஆலயம். ஆலயம். கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போலாமா வேண்டாமா? போலாமா போகக்கூடாது? தமிழர் பண்பாட்டில் போட்டு போகக்கூடாது. பைபிள் படி நான் கேட்கிறேன். தமிழர் பண்பாடு வீட்டுக்குள்ளேயே தான் செருப்பு போட்டோம். அல்லது ஆண்டவருடைய ஆலயம் அதுக்காக போட்டு மரியாதைக்காக நம்ம போட்டோம். தமிழர் வேதத்தின்படி எப்படி போடலாமா போடக்கூடாது? வேதத்தின்படி நான் கேட்கிறேன். ஏன்னா மோசைக்கு வந்து முற்புதற்குள்ளார போகும்போதுக்கு ஆண்டவர் உன்னுடைய பாதரட்சிகளை கழட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாருல்ல. சொல்லிட்டார், கரெக்ட், கழட்டிட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டுல யார் ஆலயமா மாறி வந்து? இப்ப நம்ம ஆலயம் தான் இருந்தாலும் நாம ஆலயம். இப்ப நாம செருப்பு போடலாமா? செருப்பு போட்டு நடக்கிறோம். நாம தான் ஆலயம். ஆலயத்துக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்ட். தமிழர் பண்பாடை விட்டுருக்கு ஒரு பக்கம். வேதத்தின்படி சொல்லுங்க. ஆலயத்து இப்போ வெளிநாட்டிலலாம் ஷூ போட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் போவாங்க. எல்லாம் அங்கே அந்த ரோடுலாம் கார்லேருந்து இறங்குவாங்க, போவாங்க, தேவை இருக்காது போவாங்க, அழுக்கெல்லாம் வராதுன்னு போனாங்க. அது விட்டுருக்கு. தமிழர் பண்பாடெல்லாம் ஒரு பக்கம் உரமா வச்சிருக்கு. இப்போ வேதத்தின்படி மோசேட்டத்தில் திரும்ப கழட்டி போட்டுன்னு சொன்னார். இந்த புதிய ஏற்பாட்டில் எது ஆலயம்? இப்போ யாரு? நான் தான் ஆலயம். அப்ப நான் செருப்பு போடலாமா? செருப்பு வெளியே போட்டுட்டு தானே போறோம். நான் தானே ஆலயம். நாளைக்கு செருப்பு போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடுறோம்? அப்புறம் ஆலயம்ங்கிறது விடவிடல உணர்வு. அந்த உணர்வுகளே நமக்குள்ள கோயிலுக்குள்ள உட்கார்ந்தா பரிசுத்தமா பிரைஸ்தெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வெளியே வந்தா ஏன் என்ன நினைக்கிறோம்? உள்ளதான் பரிசுத்தம், வெளியே என்ன இல்ல, வெளியே பரிசுத்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். யாரு பரிசுத்தம்? நாம தான் பரிசுத்தம். நாம தான் அந்த ஆலயம். இது முதல்ல நமக்குள்ள அந்த உணர்வுகள் வரணும். நாம் தான் அந்த ஆலயம் என்ற உணர்வு வரணும். பழைய ஏற்பாட்டு எருசலேம்ல மட்டும் தேவாலயம் இருந்துச்சு. அங்கதான் ஆண்டவர் இருந்தார். உடன்படிக்கை பெட்டிப்படி தான் இருந்தாரு. அங்க போய் பார்த்தார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நன்மை வாங்குறீங்க கோயில்ல, ஆண்டவர் எங்க வராரு? அப்ப உள்ள வந்தவர் எங்க போறாரு? அவரு உள்ளதானே இருக்காரு. இந்த ஆலயத்துல தானே குடியிருக்காரு அவரு. அப்புறம் எதுக்கு செருப்பு போடுறீங்க நீங்க? செருப்பு போடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். பைபிள் படி பார்த்தா
தமிழர் பண்பாடு படி பார்த்தா போட்டுக்கணும். நீங்களே முடிவு பண்ணிங்க, போடணுமா வேண்டாம்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க. செருப்பு போடுறதுனால ஒரு மரியாதை வந்துட போகிறதில்ல, போடாமல் இருப்பதனால வரப்போகிறது. இல்லைன்னா இடங்கள் தூசியாக தகையில் மக்கள் உட்காரவங்க அழுக்கு தூசியாக சொல்கிறதுக்காக ஓகே, அதுக்காக போடாமல். நம்மளுடைய பண்பாடு வீட்டுக்குள்ளே போடுறதில்ல, அதனால் ஆலயத்தில் போடுறதில்லை. இப்படி வேதத்தின் ரகசியங்களை சரியாக நாம் அறிந்து கொண்டு செயல்படும் போது நாம் ஒரு ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே கோவிலுக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் கிடையாது, ஒரே வேஷம் தான் இருக்கணும். நமக்குள்ள ஒரே வேஷம் தான் இருக்கணும். அப்ப அபிஷேகம் என்னை பண்ணிருக்காரா இல்லையா? நான் ஒரு ஆலயம் அபிஷேகம் பண்ணிருக்காரா இல்லையா? பண்ணிருக்காரா இல்லையா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? அபிஷேக ஒலிவ மரம், நான் ஆலயத்தில் நடப்பட்டவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன். என் நேசர் என்றும் என் உள்ளத்தில் என்றென்றைக்கும் பாட்டு வரி மறந்து என் உள்ளத்தில் என்னைக்குமே இருப்பார்னு ஒரு ஆளுநரோட பாட்டு. அப்ப எங்க இருக்கிற ஆண்டவர்? இந்த உணர்வுகள் நமக்குள்ள வந்தா எங்க இருந்தாலும் நம்ம எப்படி என்ன யாருக்கு சாட்சியா இருப்போம்? நாம நினைக்கிறோம் ஆலயத்துக்குள்ள தான் ஆண்டவர் இருக்காரு, ஆலய கேம்பஸ்குள்ள மட்டும்தான் இருக்காரு, வெளியே வந்துட்டா எப்படினாலும் இருக்கலாங்கிற உணர்வுகளில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ள இருக்குது. இதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குறீங்க. நன்மை வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவர் வந்திருக்காரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நன்மை வாங்குறோம். எங்களுக்கு கையில் பார்த்துக்கலாம். ஆண்டவர் திருச்சி என்ன சொன்னால் 20 minutes ஆண்டவர் will wait for you. எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம். உங்களுக்குள்ள ஆண்டவர் நீங்கள் பேசுகிறோன்னா 20 minutes. அது சாமியாராக இருந்தாலும் பூச வச்சுருந்தாங்கன்னா 20 minutes வரைக்கும் அவர் கையில் ஆண்டோடைய பிரசன்ஸுக்கு திருச்சி வை சொல்லணும். அது எவ்வளோ உண்மையாக தெரியாது. ஆனால் ஆண்டோடைய பிரசன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஆலயத்தில் இருக்கும், இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஆண்டவர் பார்த்து எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம்னா சமஸ்தி அசுருவோம், மாத அசுருவோம், நன்மை வாங்கிட்டு வரப்பயே போய் தொட்டுருந்தோம். என்ன அர்த்தம்ப்ப? உங்களுக்கு என்ன இல்லை? நமக்குள்ள ஆண்டவர் பெரியவர்கிற எண்ணமே என்ன பண்ணல, இல்லை. அதை பார்க்கிற குருக்கள் அதை என்ன பண்ணும்? நன்மை வாங்க 20 நிமிஷம் பிரேயர் உட்காரன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும். இந்த பக்கம் சமஸ்தி அசுருவோம், மாதா சுருவோம், சூரியன் என்ன சுரு இருக்கோ ஒன்று தொட்டு கொண்டு வந்துட்டு ஆண்டவர் மட்டும் மறந்துடும். உள்ளத்தில் அவன் ஆண்டவர் என்னம்னா மறந்துருப்பான். இப்படித்தான் பல ஆலயங்கள் பூசை முடிஞ்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளே இருக்கிற சுருவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தொட்டு என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு வருவாங்க. எதை காட்டுறது? உள்ளத்தில் ஆண்டவர் வந்தாரு நீ விசுவசிக்கல, ஆண்டவர் ஆராதனை செய்யறது நம்பல, அது உனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. நீ ஒரு ஆலயமா இருக்கிறது நீயே நம்பல, அப்புறம் எப்படி அடுத்தவங்க நம்புவாங்க? ஆண்டவர் ஆலயமாக உங்களை ஞானஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணாரு? அபிஷேகம். அது நீங்க விரும்பி வாங்கலோ விரும்ப வாங்கலோ உங்களுக்கு ஒரு வழியாக அபிஷேகம் கொடுக்கப்பட்டுவிட்டது. அந்த அபிஷேகம் அறியாத வயதில் பெற்றதுனாலே அதை உறுதிப்படுத்துவதால் உறுதி பூசுற காரியங்களை உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி சொல்லுறாரு. உறுதி பூசல் நடக்குது. யாராவது ஆவியை நிறைவு ஜெபம் பண்றாங்களா? புத்தகத்தை பார்த்து படிக்கிறாங்க. அப்படிதானே? அப்படிதானே? புத்தகத்தை பார்த்து படிக்கிறாங்க. யாராவது ஆவியில் நிறைவு ஜெபம் பண்றாங்களா? சாமியாருக்கு அபிஷேகம் பார்த்துருக்கேன். ஆர்கனைஸ் தலையில படுக்க வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தலையில போட்டு படுக்க வைங்க. நிறைய சாமியாருக்கு தெரியும், கரெக்டா சொல்லணும். நானே பார்த்தா ஒரே சாமியார் கூட்டமா இருக்கு. இன்னும் எத்தனை பேர் வச்சு எத்தனை ஆர்கனைசேஷன் போயிருப்பேன், அர்ப்பணிப்பா. என்ன ஜெபம் சொல்லுவாரு பிஷப் அந்த நேரத்துல? அதெல்லாம் இங்க பார்த்தா வீடியோ இருக்காங்க. இதோ அந்த அபிஷேகம் வரும்போது அவங்க விழுந்துடக்கூடாது. அதாவது பிஷப் ரிசீவ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படிதான் சொல்லுவாரு. ரிசீவ் த பவர் ஆஃப் ஹோலி, ஆண்டோட ஆவியை பெற்றுக்கொள். அதை கமாண்டிங்கா சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் புத்தகத்தை பார்த்து படிக்கிற ஆண்டோட ஆவியை பெற்றுக்கொள், ஆவி உங்களுக்கு செயல்படுவாருன்னு ஆவியை பெற்றுக்கொள் சொல்லணும்னா அவங்க டம்முன்னு கீழே விழுந்துருவாங்க. ஆவி வந்தாங்க, ஆவியில் வந்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால படுக்க வச்சுட்டு என்ன பண்ணாங்க? அந்த ஜபத்தை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தங்கள், அர்த்தம் இல்லாம அது கிடையாது. அப்ப அந்த ஆவியான ஒரு ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருப்ப அந்த பவர் உண்டு. மாதிரி உறுதி பூசல் நம்ம எல்லாத்தையும் பெற்று இருக்கிறோம். ஏன் அந்நிய பாஷை பேசுறது நம்ம ஆலயங்களில்? அந்நிய மரியாளும் 12 அப்போஸ்தலரும் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு சொல்லி பேசுறாங்கன்னு ஜெபமணிகள் சொல்றோம் இல்லையா? ஆண்டுக்கு ஒரு முறை விசுவாச அறிக்கை போதும். அப்ப நீங்க பைபிள் படி வேதத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியங்களை எதுக்கு ஜெபமணியில் வச்சிருக்கீங்க? அன்னை மரியாதை 12 அப்போஸ்தலர் பரிசுத்த இறங்கி வந்தார்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ்.
Praise the Lord. Praise the Lord. இப்ப இந்த அபிஷேகம் அது வழியாக நமக்கு வந்து 3 அபிஷேகம். ஒன்று ஆலயத்துக்குரிய அபிஷேகம். நானவர் ஆலயம். என் உடம்பு முழுசு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை எப்படி வச்சிருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ராஜாக்களோட அபிஷேகம். நிறைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல நிறைய வேர்ட்ஸ் பைபிள் வேர்ட்ஸ் இருக்கு. ராஜாக்களாகவும் லேவியராகவும் உங்களை என்ன பண்ணுறாரு அவர் அனைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கு. ராஜாக்கள் என்ன அபிஷேகம்? தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. என்ன அபிஷேகம் தாவீதுக்கு? எல்லா நாடுகளையும் மொத்தமாக கேம்பெயின் பண்ணி கேப்சர் பண்ணக்கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் இருந்தனால தான் எல்லா இடத்தையும் வெற்றி. சால் அவருக்கு ஒரு அபிஷேகம், ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அபிஷேகம். சவுலுக்கு ஒரு அபிஷேகம், ராஜாங்கத்தை நிறுவனம் பண்ணுவது ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ராஜாங்கத்தை நிறுவனம் பண்ணுவோம். ராஜாக்கள் எதிலிருந்து வரணும்? யூத பாரம்பரியத்தை வரணும். நான் முதல் ராஜா எதிலிருந்து வந்தாரு? ஏன் வந்தாரு? மக்களுடைய நிர்பந்தத்தினால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். எங்களுக்கு ராஜா வேணும். ஏற்கனவே ராஜா முதலே சொல்லிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு ராஜா தாரேன்னு சொல்லிட்டார். சொன்னதுனால மக்கள் கேட்டாங்க. மக்கள் கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் வந்து சாமியார் சொல்றாரு அவர்கள் உன்னை அல்ல என்னைத்தான் புறக்கணித்தார்னு ஏன் சொல்றாரு? அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு சவுல ராஜா வாய்க்கிறாரு? வேதத்தில் உள்ளது தெரியும் நமக்கு. யூதாவுடைய ராஜா எந்த குலத்தை வரணும்? யூதா கோத்திரத்தில் தான் வரணும். ஏன்னா ஜனங்கள் அதுக்காக அந்த நாளுக்காக வெயிட் பண்ணல. அதுக்கு முன்னாலே எங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க? ராஜாக்கள் வேணும் கேட்குறாங்க. தாவீது பிறக்க வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணல? வெயிட் பண்ணல. அதுக்குள்ளே வேணும் கேட்டால் ஆண்டவர் சொல்லிட்டார். ஏற்கனவே உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தணும்னு முன்னாலே சொல்லிட்டார். சொன்னதுனால தான் மக்கள் கேட்குறாங்க. கேட்டதுனால அது அவருக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அவருக்கு உன்னை புறக்கணிக்கவில்லை என்னை புறக்கணித்தாங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதோட அது சரித்திரம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் யார் வந்துடுறா? யூதா கோத்திரத்திலிருந்து அப்படியே வந்து இந்த ராஜாக்கள் வந்துடுறாங்க. இப்ப இந்த ராஜ அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு யூதர்களுக்கா? நமக்கா? எனக்கு எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. யாருக்கு கொடுக்குறீங்களா? யாரு இப்ப யாருடைய ராஜா? இதெல்லாம் நாம் உணரும். அபிஷேகம் நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன். நான் ஒரு ஆலயம் முழுசா எனக்கு ராஜாக்களின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னங்க? லேவியருடைய அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசாரிய அபிஷேகம் யாருக்கு கொடுக்கு? எனக்கு. அதனால இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலே குருக்கள் தான் பெரியவர்கள் என்பதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை நாங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. இது வேதத்தின்படி தவறான முடிவு. இன்னைக்கு போன வருஷத்துல எங்க சர்ச்சில் இது பணி குருத்துவம், அது பொது குருத்துவம். நாங்கள் பொது குருத்துவம், அது பணி குருத்துவம். நீங்களும் நானும் ஐடி கம்பெனிலேயே அதே போய் வேலைக்கு போறோம். அவர்கள் ஆண்டவருடைய பங்கு பாரிஸ் ஒரு வேலைக்கு வராங்க. சேம் வேற வித்தியாசம் கிடையாது. மக்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவின் அபிஷேகத்தை அவர்களுக்கு எங்க வச்சு கொடுத்தாரு? முகப்பேர்ல பங்கு சாமியார் பேர்ல மக்களை ஆளுகை செய்யிருக்கார். ராஜாக்களின் அபிஷேகம். நீங்க குடும்பத்தில் ஒரு ராஜாவா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ராஜாவா இருக்கலாம், நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்தா அது ஒரு ராஜாவா இருக்கலாம். இப்படிலாம் ராஜாக்கள் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தா இதை நான் உணரணும். ஏன் ஒருத்தர் பெரியவனா இருக்கான், ஏன் ஒருத்தர் சின்னவனா இருக்கானா? அந்த பெரிய இடத்திலிருந்து செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்வான். கம்பெனி நடத்தார். அவர் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஆண்டவர் அறியாதா இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணாரு? ஒரு 500 பேருக்கு வேலையை கொடுக்குறாரு. அது ஒரு குடும்பம் பழகுது இல்லையா? அப்ப அந்த அபிஷேகம் யார்கிட்ட இருக்குது? ஆனா இது கிறிஸ்தவன், இந்து, முஸ்லீம் எல்லாம் பார்த்து ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் பார்த்து கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் இருக்கு. எத்தனை பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு? அவன் இருக்கிற பணத்தை வச்சு வீட்டில் சந்தோஷமா இருந்துட்டு போறவன் ஏன் கம்பெனி நடத்துறான்? அவனுக்கும் ஆதாயம். யாருக்கு ஆதாயம்? வேலை செய்வதற்கு ஆதாயம். தாவீது ராஜா சும்மா ராஜா தான் உட்கார்ந்து இருந்திருக்கலாம், உட்கார்லையே. எல்லாத்தையும் நாட்டையும் சுற்றி வளைச்சு பிடிச்ச என்ன பண்ணா போட்டு பெரிய தேசத்தை யூதா தேசத்தை உருவாக்கினார். ராஜா என்ற ஸ்தானம் எப்படி இருக்குஎன்பதை சவுல் உருவாக்கி வைத்தார். அப்படி ஞானம் எப்படி இருக்குஎன்பதை சாலமோன் செய்து வைத்தார். அதுபோல உங்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒரு ராஜா, வேலை செய்யறதுல ஒரு ராஜா, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ராஜாக்களாக ஆண்டு வைத்திருக்கிறார். அதே வேளையிலே ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ணுறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்க வீட்டில் நீங்களாம் உட்காந்துருக்க மாட்டீங்க, நாங்களுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கனால தான் 23 வருஷத்துக்கு மேல நீ என்ன படிச்சிருந்தா? 6வது படிச்சிருந்தியா? 7வது படிச்சிருந்தியா? 9th. சரி, +1 படிக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை. அந்த வீட்டில் அதிகாரிங்க இந்த சைடில் தான் ஒரு வீட்டில் இருந்தாங்கல்ல,
வீடு கட்டிட்டு நாங்கள் இருந்தீங்க. அதனால இதெல்லாம் வந்து ஆண்டவர் திட்டத்தை வைத்து எப்படி சவுலை அபிஷேகம் பண்ணார். ஆனால் சவுலுக்கு என்ன ஊழியம் கொடுக்கல? ஆசாரி ஊழியம். தாவீது ஆசாரி ஊழியம் கொடுத்தாரா? இல்லை. சாலம் கொடுத்தாரு. தாவீது கொடுக்கல. தாவீதுக்கு ராஜா ஊழியம் தான். அவர் சாலம் கொடுத்தாரா? பைபிளில் யார் ஒரே ஒரு ஆளுக்கு 2 கொடுத்தாரு? தம்பி தான் பதில் சொல்லணும். நிறைய சாமியார்கள் வச்சுக்கிட்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, இவர் ரிலேஷன் வச்சுட்டு, இவர் எல்லாத்துக்கும் இதுக்கு பே பண்ணி கண்டிப்பாக ஆர்டினேஷனுக்கு போயிருப்பேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டினேஷனுக்கு போயிருப்பேன், நீ போயிருப்பேன். அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை முறைமைப்படி நீர் என்றென்றும் குருவாயிருக்கிற பாட்டை திருப்பி 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 அந்த ஒரு வரியை மட்டும் பாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆரோனின் வழியில ஆசாரியம் மட்டும்தான், தாவீதின் வழியில என்னது உண்டுதான். ஆனா மெல்கிசேதேக் ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாமுடைய சகோதரர் லோத்தெல்லாம் அடிப்பிடித்து கூட்டு போயிடாரு, சரிப்படுத்தி போயிடாரு. இவர் போய் விடுதலை பண்ணிட்டு வருவார். அப்ப சாலமன் ராஜா அவருக்கு முன்னால வருவார். சாலமன் ராஜா அவர் ஆசாரியனாக இருந்த ராஜாவாக இருந்தார். ஏன்னா அவர் யாருடைய பிள்ளைன்னு தெரியாது, அவருக்கு அப்புறம் அவர் என்ன ஆனாலும் தெரியாது. ஒரு ஏசு கிறிஸ்துக்கு இணையாக இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு குருத்துவம் கொடுக்கலாம். ஆரோன் வழியான குருவா இருப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? மெல்கிசேதேக்கு முறைமைப்படி நீ என்றென்றும் குருவாயிருப்பே. அவருக்கு தான் ஆசாரிய ஊழியமும் குரு ராஜா ஊழியம் ரெண்டும் கொடுக்கப்பட்டிருந்து அவர் உணர்ந்தார். இந்த நாட்களில் நமக்கு 3 அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. என்ன அபிஷேகம்? அது ஆலயத்தை அபிஷேகம். அப்ப என் சரீரம் எல்லாம் அபிஷேகம் பண்ணுது. தலை, கண்ணு, காது, வாயு, மூக்கு, உடம்பில் பகுதிகள், நெஞ்சுக்கு, உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகள், கை, கால், மூட்டு, எலும்பு எல்லாமே அபிஷேகம் பண்ணுது. 2வது காரியம் என்ன இருக்கு? ஆஜாக்குள் அபிஷேகம். அப்ப நாம் ஆளுகை செய்வதாக உங்க குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்யும் இடத்தில் இருக்கலாம், அல்லது ஆலயத்தில் இருக்கலாம். ஒரு ராஜாக்களுடைய அதிகாரத்தோடு இந்த செய்யக்கூடிய ஆட்களை ஆண்டவர் இருக்காரு கொடுத்திருக்காரு. என்ன சொல்லி பாடணுமா? அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 2 பேர் 2:9 வாசிப்போம். 1 பேர் 2:9. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபில் அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. என்னவா இருக்கணுமா? நீ வாசி வேண்டாம். 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இது நமக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எதுக்காக கொண்டு பண்ணிருக்காரு? இந்த செய்தியை அறிவிப்பதற்காக நம்ம ஒரு ராஜரீக கூட்டமாக அவர் ஏற்படுத்தி இதற்காக கொடுக்கப்பட்டதான் நம்ம கொடுத்தது அபிஷேகம். பழைய காலத்துல அபிஷேகம் ஊற்ற தண்ணி எண்ணெய் ஊத்துறப்ப தெரியும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் யாரு பெந்தெக்கோஸ்து அபிஷேகம் வருது. எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம் வந்துச்சா, வெவ்வேறு அபிஷேகம் வந்துச்சா? ஒரே அபிஷேகம், வெவ்வேறு அபிஷேகம், ஒரே அபிஷேகம், ஆவியானவர் ஒருவர் அபிஷேகத்திற்கு நாவுகள் பிரிந்து என்ன பண்ணுது? ஒவ்வொருவர் மேலும்
இறங்கியது. தனித்தனியாக போச்சா மொத்தமா போச்சா? அப்ப அபிஷேகங்கிறது தனித்தனி. நீங்க ஒரு கூட்டத்தை 1000 பேருக்கு கூட்டத்தில் நீங்க உட்காரலாம், ஆவியானவர் அபிஷேகம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு நற்செய்தி அறிவிக்கிற அபிஷேகம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு பிசாசு தத்துவ அபிஷேகம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு அந்நிய வாட்சி அபிஷேகம் கொடுக்கலாம். ஸோ வரங்கள் ஒன்னொன்னும் தனித்தனி. நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்க, நீங்க ஒரு நர்ஸா இருந்தா பேஷண்ட்டுக்கு தேவையான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஒரு டீச்சரா இருந்தா, ஒரு ப்ரொஃபஸரா இருந்தா பிள்ளைகளோட மூவ் பண்றப்ப அதற்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறதா இருந்தா அதற்கேற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க என்னமா இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒருத்தர் கடைகள் வச்சிருக்காங்க, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு கடைக்கு போனோம், எங்க ஞாபகம் சின்ன கடை தான். அவரோட ஒரு ஆண்டோட வார்த்தையை சொல்றாரு, பெட்டி கடை வச்சிருக்காரு, சின்ன கடை ஏதோ நோட் புக் ஏதோ அவரோட ஆண்டோட வார்த்தையை சொல்றாரு. சரி எடுத்துட்டு பாடுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னது, அப்போ அது என்ன வார்த்தை சொந்த வார்த்தை என்னன்னு கேட்டால் அது சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஏழு விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்லு, இல்லைன்னா அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்து போட்டுன்னு சொல்லி ஒரு கணக்கார் அது எப்படி செய்யறாங்க. ஸோ அது மாதிரி எங்கதான் செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அபிஷேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 133 திருப்பாடல் 2 வாசிங்க. அது ஆரோனின் தலையினிலே ஊற்ற பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவருடைய தாடி நின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும். இப்ப இந்த வேதம் என்ன சொல்லுது? அபிஷேகம் எங்க ஊத்துறாங்க? அது எங்க வடியுது? தாடியில வடிஞ்சு எங்க போகுது? உடம்புல போச்சா அங்கியில போச்சா? ஏன் அங்கியில போகுது? அது மேல உடம்புக்கு மேல துணி போட்டுக்கிறாரு, போயிருக்குது. துணி போடாம இருந்தா உடம்பு வந்துருமா? இப்ப ஆரோனை அபிஷேகம் படுத்தணும்னா ஆரோனத்துல வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறாரு, எந்த துணியை போடணும், எப்படி மாட்டணும், இதெல்லாம் கொடுக்குறாரு. அதான் பாரம்பரியமா மாறி இன்னைக்கு நம்முடைய ஆலயத்துல அது யூதர் கலாச்சாரமா இல்ல, அது சொல்ல சாமியாருக்கு போறாங்க இல்லையா, அது யூதர் கலாச்சாரமோ அல்ல ரோமர் கலாச்சாரமோ இப்பயாவது கம்மியா போறாங்க. ஆல்ஸ் ஒன்று பெருசா போடுவாங்க, அப்புறம் கயிறு ஒன்று கட்டுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. 2வது திங்கத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு சாமியார் போட்டுக்க ட்ரெஸ்ஸோட, என்னப்பா இந்த கேசக அவங்க போறது கிடையாது, பேண்ட் ஷர்ட்டோட தான் இருக்காங்க. அதனால அதுவே போதுன்ட்டு ஒரு இது ஸ்டோல் போட்டு அது மேல இந்த பெட்ஷீட்டை போட்டு வந்துடுறாங்க. இந்த ஆடையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யூதர்கள் முறையா ரோமர்கள் முறையான்னு தெரியாது. அவங்க யாருக்காக அது அபிஷேகம் படுத்துனால இதெல்லாம் போடணும்னு சொல்லி மோசைக்காங்க ஆசாரியன்னு சொல்றாரு. அந்த வஸ்திரத்துல அணிஞ்சு கொடுத்து. இப்ப புதிய ஏற்பாட்டை என்ன வஸ்திரம் வச்சிருக்கீங்க? நீங்க என்ன ஆடை வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. என்ன துணி, என்ன ஆடை? என்ன ஆடை இது? நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டேன் என்கிற மீட்பின் ஆடை என்ன பண்ணுங்க? அந்த ஆடையின் மேல் தான் இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? வரும். எதுக்கு தாடியில் வருது? தாடி இல்லைன்னா என்ன ஆகும்? மாறும் தாடி வச்சிருந்தாரு, தம்பி தாடி வச்சிருந்தாரு, எதை குறிக்கிறது? நான் எதை குறிக்கிறது தான் கேட்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே ஒரு ரகசியம் பின்னால இருக்கு. தாடை நீங்க பேச ஆரம்பித்தா எது அசையும்? அபிஷேகத்தில் நீங்க பேச ஆரம்பித்தால் எது வழியாவது தாடையை அபிஷேகம். நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு சொல்லையும் அது என்ன பண்ணுது? அபிஷேகம். அபிஷேகம் எது மேல வரும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேல் தான். ஆண்டவர் நிறைய துணியை கொடுக்கிறார். துதியின் ஆடைகளை, ரட்சிப்பின் ஆடையை கொடுக்கிறார், இன்னும் பரிசுத்த ஆடையை கொடுக்கிறார். இப்படி நிறைய ஆடைகளை பார்க்கணும். ஆனா பிசாசு ஆடைகளை எடுத்துட்டு நம்மளை யாரா மாத்திரம் நிர்வாணமாக மாற்றும். இந்த ஆடையோடு இருக்கும் பொழுதுதான் இந்த அபிஷேகம் முழுமையாக யார்கிட்ட இருந்தது? அவன் தான் அபிஷேகம் பண்ண போறானே, அவனு தான் எண்ணெய் குளிப்பாட்ட போறானே. எதுக்கு அவனுக்கு ட்ரெஸ் போடாம சொன்னாங்களா? இடுப்போட துண்டை கட்டிக்கிட்டு உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்களா? இல்லை, அதை போட்டு அது மேல்தான் இருக்கணும். இந்த அபிஷேகம் தலைமையில இருந்தா தலை மூளையில் ஃபுல்லா நமக்கு போதும். தாடியில் இருந்தா பேசுற பேச்சுகள், உடையில் இருந்தா அதை ரட்சிப்பை பெற்ற அந்த உடை மேலே இந்த அபிஷேகம் இருந்தவனுக்கு கிரி செய்து ஆண்டவர் காட்டுறாங்க.
எனவே இந்த அபிஷேகம் என்பது யாரோ ஒரு ஊழியக்காரன், பிஷப்புக்குள்ள அபிஷேகம், ஃபாதருக்குள்ள அபிஷேகம், பாஸ்டருக்குள்ள அபிஷேகம் நினைச்சுக்கிட்டலாம இது எனக்குள்ள உள்ள ஒரு அபிஷேகம். நம் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு அபிஷேகம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அவர்களுக்கு பங்குல இருந்து மெயின்டைன் பண்ற வேலை, அவ்வளவுதான். அது ஒரு வேலை. தம்பிக்கு ஆன்லைன்ல உட்காந்து வேலை செய்யற வேலை, இந்த தம்பிக்கு அந்த மாதிரி ஆன்லைன்ல உட்காந்து வேலை செய்யற ஒரு வேலை. அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நான் சொன்ன அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் வேலை செஞ்சது வேற மாதிரி. ஒரு கம்பெனில உட்காந்து வேலை செஞ்சுட்டு டெய்லி போகணும், டெய்லி வரணும், உட்காந்து 100 பேரை மேய்க்கணும், அது மாதிரி ஒரு வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்குறார். ஒவ்வொருத்தர் வீட்டில் உட்கார்ந்தே முட்டி போட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லுது. ஒரு சில பேர் ஜபங்கள் அப்படி இருக்கும். ஒரு சிலர் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நச்சை தெரியும். காய்கறிக்காரர், பழக்கடைக்காரர் யார் வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துறது தான் உணர்ந்த அபிஷேகம் பண்ணும், வளர்ச்சி அடையும். செயல்படுத்தாமல் வீட்டில் கத்தி வச்சிருக்கீங்க, அப்படியே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மழுங்கி போயிடும், துரு பிடிச்சி போயிடும், உடஞ்சி போயிடும், துரதான் போடணும். ஆனால் அதை பயன்படுத்திட்டு இருந்தா சாப்பிட்டு வச்ச உடனே நல்லா தீட்டுவோம். வேற எதாவது கோட்டிங் கொடுக்கணும், கோட்டிங் கொடுப்போம். கொடுத்து ஹேண்டில் உடஞ்சி போனா ஹேண்டில் சரி பண்ணுவோம். அது மாதிரி அபிஷேகம் என்பது நாம் சரிப்படுத்திக் கொண்டே போதும் வைக்கணும். சரிப்படுத்திக் கொண்டு நம்மால முடியாது, ஆண்டவரால் கண்டிப்பாக முடியும். இந்த நாளுமாக அபிஷேகத்தை அறிந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை கொடுத்த அபிஷேகம் எந்த வழியில் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. இப்படித்தான் வேலைக்கு நான் பார்த்தோம். கொர்நேலிய குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் குடும்பத்தார் முழுவதும் ஒரு ஊழியத்துக்கு கடந்து வந்தார். அது மாதிரி நம்ம இன்னும் பார்க்கிறோம். லீதியா பவுல் பேசிக்கிறப்ப லீதியால் மனதிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினா லீதியால் குடும்பத்தோடு வந்து இந்த ஊழியத்துக்கு என்ன வந்து கலந்து கொண்டார். நான் அக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலின் ஊழியத்திலே ஒன்றாக இணைந்து பவுலோடு சேர்ந்தவரோட இன்னும் சொல்ல போனா அக்கில்லா பிரிஸ்கில்லா தான் முதல் செமினரி. அங்கதான் வந்து பவுல் தங்கி இருந்துட்டு வார்த்தைகள்லாம் பேசுவார். அப்போலோ வர்றப்ப அவன் பேசுறதுக்கு எதற்கு சரியான சப்ஜெக்ட் இல்லைன்னு அதை கற்றுக் கொடுக்கிறார். மாதிரி போற ஊழியர்களை யார் வீட்டில் தங்குறாரு? அக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில். அதான் முதல் செமினரியாக இருந்தது. இப்படி குடும்பத்தால் தான் ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சபையை நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் நாம் பார்க்கிறோம், அது அந்த சிறைச்சாலை காவல் குடும்பத்தார் முழுவதும் யார் வந்து சேர்ந்துட்டாங்க உடனே. அது மாதிரி இந்த குடும்பத்தார் செய்யும் காரியம் தான் ஊழியத்திலே பெரிய பங்கு உணர்ந்து 3 அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காத அந்த அபிஷேகம், ஆனால் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது இருக்கு. அந்த அபிஷேகம் பற்றி எரியும்படி, பலருக்கு அனல் பழங்கூட்டும்படி, பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இப்பொழுது நாம் சகோதரரை சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அபிஷேகம் என்ற அந்த வார்த்தையை சத்தியத்தை வெளிப்படுத்தினதே மக்கள் நன்றியை சமாளிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பேசியது போல தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக அழைத்தீரோ அதை நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடும்படி இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வேத ரகசியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே எங்களை அபிஷேகத்தை விட்டு அன்று நாங்கள் குழந்தையாக இருந்தோம் தெரியவில்லை. ஆனால் திரும்ப உறுதி பூசுதல் என்ற காரியத்தின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தினீரே. இன்றைக்கு நாங்கள் அபிஷேக காரியத்திலே எப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நேரத்தில் கொடுக்கப்படாது, நீங்கள் உங்கள் உடல் பரிசுத்தாவியின் ஆலயம். இந்த பரிசுத்தாவின் ஆலயமாகிய இந்த உடலை நாங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும், அபிஷேகத்தின் மூலமாக அதை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த ஆலய அபிஷேகம், ராஜாக்களுடைய அபிஷேகம், ஆசாரியருடைய அபிஷேகம் என்ற இந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் வாசித்தது போல அந்தகார ஒளி நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வரப்பட்டவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீர் எங்களை ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, பரிசுத்த ஜாதியாக உமக்கென தெரிந்து கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. ராஜாக்களாக, லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக, லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ஆம் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜாக்களாகவும் லேவியராகவும் இருக்கும்படி எங்களை முன்குறித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. இந்த நாளில் உறுதிப்படுத்தி விட்டீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. அன்று பெந்தெகோஸ்தே நாள் என்று அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு இடங்களாக சென்று நற்செய்தியை பரப்பினார்களே. இன்னைக்கு நாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று தானே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதை நாங்கள் செய்யக்கூடிய வல்லமைகளை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்குள் அனல் மூட்டி எரிய வேண்டுமே. அனல் மூட்டி எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளித்தது. அனல் மூட்டி எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளித்தது. மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ, காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, எளிய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. ஆம் தகப்பனே, ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிற காரியத்தை நாங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாதுப்பா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண என்று வைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதே. இந்த நாளில் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தினீரே. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இந்த நற்செய்தியை பறைசாற்ற நீர் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்த பாத்திரமாக வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் செய்யக்கூடிய ஆற்றலாலும் வல்லமையால் அபிஷேக தலைகளை நிரப்பி எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் அசட்டையாக இல்லாதபடி இறுதி வரை உமக்கு பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? இறுதி வரை என் வாழ்வு இயேசுப்பா உமக்குதானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசுப்பா உமக்குதானே. அவர்தகப்பனே, இறுதி வரை எங்கள் வாழ்வு உமக்குத்தான் ஆண்டவரே. அதற்காக பணி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. நாதா திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாளோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாளோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ
வேண்டுமே உம் நாமத்தில் ஜெயம் வேண்டுமே நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உமது கரத்தில் இசை கருவிகளாக ஒப்பு கொடுத்துட்டோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எரிய வேண்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் உலக காரியங்களோ குடும்ப பாரங்களோ உடல்நிலைகளோ இந்த இடத்துல அவித்து விடக்கூடாது ஆண்டவரே. அணிமூர்த்தி எரிபொருளாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறாங்க. அந்த யோகான் சுவாமியை பத்தி சொன்னீரே, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று. அப்படிப்பட்ட அப்பா நாங்கள் நாங்கள் எங்களை வல்லமையால் நினைத்து எடுத்து பயன்படுத்த வேண்டவரை என்றென்றைக்கு நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். அந்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எடுத்து பயன்படுத்தும். எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் செயல்படுத்த எங்களை வல்லமையால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தும். ஒரு பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய ஜூன் மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு அபிஷேகமாய் கொடுத்த இந்த ஜெப கூடுகைக்காய் நன்றி ஆண்டவருடைய ஆய்ந்தறிய முடியாத திட்டத்தின்படி நீர் இந்த ஜெப கூட்டத்தை முன்குறித்து இதுவரை நடத்தி வந்து இனிமேலும் ஏந்து போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த போடப்படுகிற உங்களுடைய வார்த்தை வெளிச்சமாய் வளர்ந்து உமக்கு மிகுந்த கனிகளை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இது உமது வருகை தடுத்த உங்களுடைய சித்தமாய் இருந்த தயவுக்காய் நன்றி ராஜா. நாங்கள் உலகெங்கும் சென்று உமக்கு பிரியமான பெரிய மீன்களை பிடிக்கும் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை பயன்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது அடியாரை அனுப்பி எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. உமது அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்து இன்னும் உமக்கு அதிகமாய் கனிகள் கொடுக்கும், இன்னும் உமக்குள் வளரவும், இன்னும் அனல் மூட்டி எழுவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய உடல் பலவீனங்களை பாதுகாப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையா இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவையான பலத்தை தந்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வல்லமையினால் நீர் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தி செல்வதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீந்தும் சுகமுக்கும் தகுதி தரணும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு மகாராஜாவின் பரிசுத்த நாமத்தினால் இறைஞ்சி மன்றாடினேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம், அவன் கிளைகளை ஓங்கிப்படுவான், இந்த மாதத்திலே வாக்கும் எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துமே பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் முகத்துமே பிரசனமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.